என் அன்பு பிரியமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது உனக்கு இல்லவே இல்லை. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாகவே வந்துவிடும் உன் அருகில். நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில், அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்துவிடு.